ஜெனட்டிக்கா பரவுமா, மரபியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்படின்னா இப்போ இப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்மோக் இல்ல டஸ்ட் ஏதோ அதிகப்படியான நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது அப்போ இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கறதுமே கூட ரோல் பிளே பண்ணும். ஆனா இப்போ நம்ம ஆஸ்துமாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்துட்டு ஜெனட்டிக் மரபியல் சம்பந்தப்பட்டதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ஆனா இந்த பிராங்கைட்டிஸ்னு சொல்லும் போது இப்போ நமக்கு அதுல முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம வந்துட்டு அதிகப்படியான டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது. டஸ்ட், கெமிக்கல், அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம், அப்படி எக்ஸ்போஸ் ஆகுறது தான். அதுக்கு கூட அவங்களுக்கு வந்துட்டு மரபியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது கூட ஆடப் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பாக்கு இருந்ததுன்னா அடுத்து இவங்களுக்கு வரலாம். சோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வந்துட்டு ஜஸ்ட் அன் ஆடப் தான். ஆனா மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு வகையான அது எப்படி வேணாலும் அந்த டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஷர் இருந்திருக்கலாம். அதுதான் மெயின் ரீசன்.